வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசபந்தம் கதையின் 15வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மிருதுளாவையும் சந்துருவையும் பஞ்சாயத்துக்கு வரும்படி அழைப்பு வந்தது. நான் அங்க வரலப்பா, என்னால் அங்க வர முடியாது என்ற மிருதுளா கதற, பெற்றோரும் தங்கள் மகளின் நிலைமையை அனைவர் முன்னும் காட்சிப்படுத்த விரும்பாமல் தயங்க, இறுதியில் கிட்டத்தட்ட வலுக்கட்டாயமாக மிருதுளா அங்கே அழைத்து வரப்பட, எனக்கு இவளுடன் வாழ பிடிக்கவில்லை என்று கூறிய சந்துரு விஷயத்தை சொல்ல, கூட்டத்தில் இருந்த டாக்டர் ஒருவர் சந்துரு கொடுத்த ஃபைலை பிரித்து படித்தவர் சந்துரு சொல்வது உண்மை என்று உறுதிப்படுத்தினார். எந்த விஷயத்தையும் பொறுத்து கொள்ளும் அந்த கிராம மக்கள் கற்பழிப்பு, நம்பிக்கை துரோகம், கொலை போன்ற செயல்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பர். மிருதுளா செய்ததும் நம்பிக்கை துரோகம் என்பதால் அந்த ஊர் வழக்கப்படி தாலியை கழட்டி கொடுத்துவிட்டு பேப்பரில் கையெழுத்து போட்டுவிட்டு சென்று விட வேண்டும். இப்பொழுதும் அதையே தீர்ப்பாக பெரியவர்கள் சொல்லிவிட தன்னால் முடியவே முடியாது என்று மிருதுளா கதற, மீனாட்சி தன் மகனின் காதில் ஏதோ சொல்ல, அவனே மிருதுளாவின் அருகில் நெருங்கி, அன்றைக்கே அக்னி சாட்சியாக கட்டிய அந்த புனிதமான மாங்கல்யத்தை இன்று அந்த அக்னி கடவுளிடம் அனுமதி பெறாமலேயே அவள் கதற கதற கழுத்தில் இருந்து அறுத்து எடுத்து சென்றான். ஆரா எவ்வளவோ சொல்லியும் கணவன் தன்னை நெருங்கவும் மனதளவில் நொறுங்கி போன மிருதுளா தாலியை இறுக பற்றி கொண்டு சந்துருவை தடுத்தாலும் அது அறுபட்ட நேரம் தன் உடலில் இருந்து உயிர் பிரிந்தது போல உணர்ந்தவள் அப்படியே மயங்கி சரிந்தாள். தோ எல்லாம் நடந்து முடிந்து பல மணி நேரங்கள் கடந்திருந்தது. மிருதுளா, சித்ரா, மோகன் மூவரும் பேருந்தில் சென்னையை நோக்கி பயணித்து கொண்டிருந்தனர். ஜன்னலில் சாய்ந்து தூரத்தை வெறித்தபடி சத்தம் இல்லாமல் மகள் அழுது கொண்டிருக்க, பெற்றவர்களோ எல்லாம் முடிந்த விரக்தியில் தலை சாய்த்து கண்களை மூடிய நிலையில் மனதுக்குள் துடித்து கொண்டிருந்தனர். அவரவர் நிலையில் இருக்க நடந்து முடிந்த நிகழ்வுகள் மிருதுளாவுக்குள் மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் உண்டாக்கி இருக்க, தன்னை கட்டுப்படுத்தி அழுது கொண்டிருந்தது வேறு, அவள் உடலை வருத்தி இருக்க, எல்லாம் சேர்ந்து அவள் அடி வயிற்றில் சுருக்கென்று ஒரு வலியை கொடுத்தது. என்ற பல்லை கடித்து அவள் பொறுத்து கொள்ள, அடுத்து சில இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே வலி வந்தது. போக போக அவளுக்கு வலி அதிகமாக, கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு கட்டத்தில் அம்மா என்று அவள் அலற, பஸ்ஸுக்குள் இருந்த அனைவரும் பரபரப்பானார்கள். அம்மா என்ற மிருதுளாவின் அலறலை கேட்டதும் பதறி அடித்து அவள் பக்கம் திரும்பிய சித்ரா, என்னம்மா, என்ன செய்யுது என்ற கலக்கத்துடன் கேட்க, முடியலம்மா, சுருக்கு சுருக்குன்னு குத்துது, வலி தாங்கல என்றவள் எங்கே வலிக்கிறது என்று காட்ட, அவருக்கு புரிந்துவிட்டது பிரசவ வலி என்று. ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட 1½ மாதம் இருக்கிறதே என்று நினைத்தாலும் தாயாக அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனே மோகனிடம் விஷயத்தை சொல்ல, அவர் உடனே டிரைவரிடம் சொல்ல, அவனோ, சார், இன்னும் ஒரு 10 நிமிஷ தூரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வண்டியை நிறுத்துறேன், இறங்கிக்கோங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் என்றவன் வண்டியின் வேகத்தை அதிகப்படுத்தினான். இங்கே மிருதுளாவுக்கோ நேரம் செல்ல செல்ல வலி அதிகரிக்க, கண்களை இறுக மூடி பற்களை அழுத்தி கடித்து கொண்டு சித்ராவின் கைகளை இறுக பிடித்து கொண்டாள். அப்படியும் வலி தாங்க முடியாமல் லேசாக முனங்கினாள். அவளின் வேதனையை பார்க்க முடியாமல், கொஞ்சம் பொறுத்துக்கடா, பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காம், அங்க போயிடலாம் என்ற கலங்கிய குரலுடன் சித்ரா சொல்லி கொண்டிருக்க, பேருந்தில் இருந்த சில பெண்களும் இவள் பக்கத்தில் வந்து தலையை வருடி தட்டி கொடுத்து ஆறுதலாக பேசிக்கொண்டு உதவியாக நின்று கொண்டிருந்தனர். மோகனோ பெட்டிகளை எடுத்து கொண்டு போய் வாசல் அருகில் சென்று வைத்தவர் பதட்டத்துடன் ரோட்டை பார்த்து கொண்டு டிரைவர் பக்கத்திலேயே நின்றிருந்தார். திருச்சியை நெருங்கிக் கொண்டிருந்தது பேருந்து. சொன்னது போலவே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஓரத்தில் பேருந்தை டிரைவர் நிறுத்தியதும் பயணிகள் சிலர் உதவியுடன் பெட்டிகளை இறக்கி வைத்த மோகன், சித்ரா மற்றும் மிருதுளாவுடன் கீழே இறங்கினார். திருச்சியில் இறங்க வேண்டிய ஒரு சிலரும் இவர்களுக்கு உதவியாக
இங்கேயே இறங்கிக் கொண்டு டிரைவரிடம் மருத்துவமனை விலாசத்தை கேட்டுக்கொண்டு வழியில் போன காரில் லிப்ட் கேட்டு ஒரு வழியாக அனைவரும் மருத்துவமனை சென்று சேர்ந்தனர். அங்கே சென்றதும் உடனடியாக கம்பவுண்டர் விரைந்து ஸ்ட்ரெச்சரை எடுத்து கொண்டு வர அடுத்த 10 நிமிஷத்தில் தனி அறை ஒதுக்கப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருந்தாள் மிருதுளா. மோகனும் சித்ராவும் கலக்கத்துடன் உடன் அமர்ந்திருக்க உதவிக்கு வந்தவர்களும் வெளியே வராண்டாவில் இருந்தனர். இதற்குள் ஆராவிற்கு விஷயம் சொல்லப்பட அவளும் உடனே சென்னையில் இருந்து புறப்பட்டிருந்தாள். மிருதுளாவை முதல் கட்ட பரிசோதனை செய்த மருத்துவர்கள் முன்பே வலி வந்துள்ளதால் இன்குபேட்டர் வசதியை தயார்படுத்தி வைத்தனர். மோகனிடம் இதற்கு முன்பு மிருதுளா எடுத்துக்கொண்ட ட்ரீட்மெண்டை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். மேலும் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பதாகவும் நார்மல் டெலிவரிக்கு கூடுமான வரையில் முயற்சிப்போம், நிலைமை சரியில்லை என்றால் ஆபரேஷன் செய்துடலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். சித்ராவுக்கும் மோகனுக்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை. இப்படியே பரபரப்பாக நிமிடங்கள் கழிந்தது. வலி வருவதும் போவதுமாக இருக்க கட்டிலின் பக்கவாட்டு பட்டையை இறுக பற்றி கொண்டு வலியை பொறுத்து கொள்ள முயற்சித்து கொண்டிருந்தாள் மிருதுளா. அவள் அருகில் சித்ரா கலக்கத்துடன் அமர்ந்திருக்க மோகன் பில் தொகை கட்ட சென்றிருந்தார். இப்படியே பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு செல்லப்பட்டாள் மிருதுளா. வெளியே பெரியவர்கள் கடவுளை வேண்டிக் கொண்டு பரிதவிப்புடன் அமர்ந்திருக்க உள்ளே மிருதுளாவோ போராடி கொண்டிருந்தாள். நடந்து முடிந்த நிகழ்வுகளையே அவள் மனம் அசை போட்டு கொண்டிருக்க, குறிப்பாக சந்துருவின் வார்த்தைகளின் தாக்கத்தில் அவளது இரத்த அழுத்தம் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அபாய கட்டத்தை நெருங்க குழந்தையை பிரசவிக்க அவள் கஷ்டப்படுவதால் வேறு வழி இல்லாமல் செக்ஷன் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் வேகமாக செய்யப்பட்டது. மிருதுளாவின் முதுகுத்தண்டில் ஸ்பைனல் அனால்ஜிசியா, ரீஜனல் அனல்ஜீசியா கொடுக்கப்பட்டு ஆபரேஷன் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தும் அவளது உடல்நிலை மோசம் அடையத் தொடங்க மருத்துவர்கள் உடனடியாக சித்ராவை உள்ளே அழைத்தனர். செய்தியை கேட்டு பதறி துடித்த அவர், மிருதுளாமா, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதடா, எங்களுக்கு நீ வேணும்டா, அப்பா அம்மாவை நினைச்சு பாருடா, உன் குழந்தைய நினைச்சு பாரு அம்மோ, உன் மனசை கஷ்டப்படுத்திக்காத மிருமா, ஆறா வந்துட்டு இருக்கா, நீ கஷ்டப்படுறத நினைச்சு எங்களுக்கு வேதனையா இருக்கு அம்மோ, நாங்க இருக்கோம்டா, எதை நினைச்சு வருத்தப்படாதடா என்று திரும்ப திரும்ப கூறியவர் மீண்டும் மீண்டும் அவள் நெற்றியில் இதழ் பதித்து கைகளை இறுக பற்றி கொண்டு அவளை ஆறுதல் படுத்த மெல்ல மெல்ல அவளது இதய துடிப்பு, இரத்த அழுத்தம் எல்லாம் நார்மல் லெவலுக்கு வரத் தொடங்கியது. இப்படி பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மிருதுளா. குறிப்பிட்ட தேதிக்கு 1.5 மாதத்திற்கு முன்பே குழந்தை பிறந்தாலும் கடவுளின் புண்ணியத்தில் குழந்தைக்கு மிக பெரிய பிரச்சனை என்று எதுவும் இல்லை. குழந்தை உடனடியாக இன்கியூபேட்டரில் வைத்து கண்காணிக்கப்பட்டது. குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் சில வாரங்கள் குழந்தை இன்குபேட்டரில் இருக்கட்டும், அதன் பின் பிரச்சனை எதுவும் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் இங்கே மிருதுளாவிற்குத்தான் அடுத்த பிரச்சனை ஆரம்பித்தது. குழந்தை பிறந்த சில மணி நேரங்களில் அவளுக்கு ஜன்னி வந்துவிட, குளிரில் உடல் நடுங்க ஆரம்பிக்க, ஒரு கட்டத்தில் அவள் உடல் தூக்கி தூக்கி போட்டது. உடனடியாக மருத்துவர் விரைந்து வர அவளது உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. கிட்டத்தட்ட உயிருக்கு போராடும் நிலைக்கு சென்று விட்டாள். அவசர சிகிச்சைக்கு அவள் மாற்றப்பட அதற்குள் ஆராவும் மருத்துவமனை வந்து சேர்ந்திருந்தாள். தொடர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட பல நாள் போராட்டத்திற்கு பிறகு அவள் உடல்நிலை சீராக தொடங்கியது. இருந்தும் இன்னும் 2 வாரம் கண்காணிப்பில் அவள் இருக்கட்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட, அது மிகப்பெரிய மருத்துவமனை என்பதால் அங்கேயே தங்குவதற்கு அறை ஏற்பாடு செய்தார்கள் மிருதுளா குடும்பத்தார். ஒரு பக்கம் மிருதுளா, மறுபக்கம் குழந்தை என நாட்கள் சென்று கொண்டிருக்க இருவரின் உடல்நிலையும் மெல்ல மெல்ல சீரடைய ஆரம்பித்தது. குழந்தை நன்றாக தேறியதும் அவள் மிருதுளாவின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டாள். குழந்தையை வாங்கிய சித்ராவிடம் மோகன் தன் மனதில் தோன்றிய எண்ணத்தை கூற அதிர்ந்து போன அவர், இப்படிலாம் சொல்லாதீங்க, அது பெரிய பாவம்க. குழந்தைக்காக
குழந்தைக்காகத்தான் நம்ம பொண்ணு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு பிரசவத்தை தாண்டி இப்போ உயிருக்கு போராடி மீண்டிருக்கா. இப்ப போய் அவ தலையில இடியை இறக்கிடாதீங்க. அவ தாங்க மாட்டா. என் பொண்ணுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. ப்ளீஸ் இப்படியெல்லாம் செய்யாதீங்க என்று மன்றாட, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா சித்ரா? அவளுக்கு இந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் நடந்தது ஞாபகம் வராதா? அவளால எதையும் மனசுக்குள்ள நினைக்காம இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா? இந்த குழந்தையே அவன் மனசுல இருக்கிற ரணத்தை மறுபடியும் மறுபடியும் கிளறாதா? அது மட்டுமா, இந்த குழந்தையை எந்தவித கேள்வியும் இல்லாம, கெட்ட பெயரும் இல்லாம வளர்க்க முடியுமா? எனக்கும் இந்த முடிவு ரொம்ப கஷ்டமா இருக்குதான். ஒரு அப்பனா எனக்கு இப்படி செய்ய மனசு வரல. இருந்தும் இவங்க 2 பேரோட நல்லதுக்கு தான் சொல்றேன் சித்ரா. நல்லா யோசிச்சு பாரு. அந்த சந்துரு அப்படி சொன்ன பிறகும் இந்த குழந்தைய நம்மோட வச்சுக்க முடியுமா? இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு இவ பெருசான பிறகு ஒரு பேச்சு வந்தா என் பொண்ணு எப்படி தாங்குவா? அவ வாழ்க்கை இப்படியே இருந்துட போறதில்ல. நாளைக்கு அவளுக்கு வேற வாழ்க்கை அமையும் போது இந்த குழந்தையால அவ வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைன்னா என்ன செய்வ? அதுவும் இல்லாம ஒருவேளை குழந்தைக்காக நம்ம பொண்ணு வேற வாழ்க்கை அமைச்சுக்காம போனா அப்போ உனக்கு எப்படி இருக்கும் சித்ரா? எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த முடிவை எடுத்திருக்க. நல்லா யோசிச்சு பாரு சித்ரா என்று அவர் பேச பேச சித்ராவுக்கு அவர் சொன்ன முடிவுக்கு கட்டுப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. மிருதுளா, குழந்தை எங்கேன்னு கேட்டா என்ன சொல்வீங்க என்று சித்ரா கேட்க, குழந்தை இறந்துடுச்சுன்னு சொல்லிடுவோம் என்று மோகன் பதில் சொல்ல, அதை கேட்ட சித்ராவுக்கு ஒரு அன்னையாக கஷ்டமாக இருந்தது. குழந்தையின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த ரோஜா மலரே குழந்தையாக பிறந்திருக்கும் அந்த சிசுவை எங்கோ அனாதையாக விட அவருக்கு துளியும் மனம் இல்லை. ஆனால் மோகன் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை. பிறப்பின் ஆதாரம் இல்லாத இந்த குழந்தையை எப்படி மிருதுளாவால் வளர்க்க முடியும் என்று யோசித்தவருக்கு மோகன் சொல்வது போல் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. மனதில் கனத்துடன் மோகனின் முடிவுக்கு சரி சொன்னார். மிருதுளாவின் உடல்நிலை நன்றாக தேறியதால் நாளை டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று மருத்துவர் சொன்னதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்தார் மோகன். முன்பே மிருதுளாவிற்கு உடல்நிலை ஓரளவிற்கு தேறியதும் அவசர வேலையாக சென்னை சென்றிருந்தாள் ஆரா. இப்பொழுது மிருதுளாவை அழைத்து கொண்டு கிளம்புவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் இருந்து சிறிது தூரம் தள்ளி இருந்த ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு சென்ற மோகன் யாரும் அறியா வகையில் குழந்தையை அங்கே வைத்துவிட்டு வந்து விட்டார். அதனால் வரை மிருதுளா கேட்கும் நேரமெல்லாம் குழந்தைக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வந்த மோகன், கிளம்பும் நேரம் அவள் குழந்தை எங்கே என்று கேட்டபொழுது சொல்கிறேன் என்று அவளை கஷ்டப்பட்டு சமாளித்தவர் கார் ஏற்பாடு செய்து அதில் புறப்பட்ட பின்புதான் அவளின் சந்தேக பார்வையில் குழந்தை இறந்து விட்டதாக சொன்னார். அதை கேட்டு வெடித்து அழுதாள் அவள். ஏதாவது பிரச்சனையா சார் என்று கேட்ட டிரைவரையும் சமாளிக்க வேண்டியதாக போயிற்று. ஒரு வழியாக சென்னை வந்து சேர அங்கே யாராவும் இதே கேள்வியை கேட்க அவளிடம் குழந்தை இறந்து விட்டதாக சொல்ல அவளுக்கோ மிகப்பெரிய அதிர்ச்சி. எப்படிப்பா, நல்லா ஆகிட்டு வரான்னு தான் டாக்டர் சொன்னாங்க, அப்புறம் எப்படி என்று கேட்டவளுக்கு, ஆமா மாறா, நல்லாத்தான் இருந்தா. திடீர்னு மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வந்து சீரியஸ் ஆகி கடைசியில என்ற பதில் சொன்ன சித்ராவுக்கு உண்மையிலேயே குழந்தை இப்பொழுது எங்கே இருக்கிறாளோ என்று நினைக்கையில் அவரையும் மீறி கண்களில் கண்ணீர் வந்தது. அவரை பார்த்து மிருதுளா மீண்டும் அழத் தொடங்க அங்கே ஒரு கனத்த அமைதி நிலவியது. இதில் மிருதுளா வேறு. ஆரா, நீ பாப்பாவை பார்த்தியா என்று ஆர்வமும் துக்கமும் கலந்த குரலில் கேட்க ஆராவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கண்ணீருடன் ஆம் என்பது போல தலையசைக்க, என்ன பாப்பா அம்மோ, பையனா பொண்ணா என்று அடுத்த கேள்வி கேட்டவளின் கண்களில் அந்த தாய்மை உணர்வு பளிச்சிட, அக்கா என்று அவளை கட்டிக்கொண்டு அழுதாள் ஆரா. இப்படியே அழுகையும் துக்கமுமாக நாட்கள் கழிய சென்னை வந்து சேர்ந்ததிலிருந்து ஒரு நாள் கூட தூங்கவில்லை மிருதுளா. எப்பொழுதும் சுவற்றை வெறித்து பார்த்து கொண்டும் குழந்தைக்கு வாங்கிய பொருட்களை எடுத்து பார்த்து கொண்டும் அந்த நினைவில் மெல்ல மெல்ல தன்னை தொலைத்து கொண்டிருந்தாள்.
இதில் அவ்வப்பொழுது சந்துரு சொன்ன வார்த்தைகள் வேறு மனதுக்குள் ஓட அவளை நினைத்து அவளுக்கே அருவருப்பாக இருந்தது. இதனால் அவளுக்கே தெரியாமல் மன அழுத்தத்திற்கு ஆளானாள். கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேல் ஓடியிருக்க, அன்றொரு நாள் கல்லூரியில் இருந்து சீக்கிரம் வந்துவிட்ட ஆரா சகோதரியை தேடி செல்ல அவளது அறை கதவோ பூட்டி இருந்தது. தட்டி தட்டி பார்த்தவளுக்கு திக் என்று இருக்க, உடனே சித்ராவும் வந்து முயற்சி செய்ய கதவு திறக்கப்படவில்லை. பயந்து போன இருவரும் பக்கத்து வீட்டு ஆட்களை வைத்து கதவை உடைத்து கொண்டு திறக்க, அவர்கள் கண்ட காட்சியில் அதிர்ந்து போயினர். கட்டிலில் மிருதுளா மயங்கி இருக்க, அவள் பக்கத்தில் மோகன் பயன்படுத்தும் தூக்க மாத்திரை பாட்டில் முழுவதும் காலியான நிலையில் கிடந்தது. இந்த காட்சியை பார்த்து அலறியபடி இருவரும் அவள் அருகில் வந்து அவளை தட்டி எழுப்ப முயற்சிக்க, அவளோ எந்த அசைவும் இல்லாமல் கிடந்தாள். உடனடியாக அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள் பெண்கள் இருவரும். பேங்கில் இருந்து மோகனும் பதறி அடித்து ஓடி வந்தார். அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டதால் மீண்டும் ஒரு முறை உயிருக்கு போராட வேண்டிய நிலை அவளுக்கு. கூடவே அவளின் குடும்பத்திற்கும். சில நாள் போராட்டத்திற்கு பின் மிருதுளா குணமாக அவள் செய்த செயலின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவளை திட்டி தீர்த்து விட்டாள் ஆரா. அறிவிருக்காக்கா உனக்கு? எதுக்கு இப்ப இப்படி செஞ்ச? எவனோ செஞ்ச வேலைக்கு நீ ஏன் இந்த மாதிரி செய்யணும்? நாங்கெல்லாம் உனக்கு தேவையில்லையா? எங்களை அழ வைக்கணும்னு உனக்கு அவ்வளோ ஆசையா? நாங்க அழறத பார்க்கணுமா? தோ பாரு, அம்மா அப்பா முகத்தை பாரு. இது வரைக்கும் அழாத அப்பா அழறத பாரு. கால் தரையில் படாம சீராட்டி பாராட்டி கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வராம எனக்கு இன்னொரு அம்மாவா இருந்தியே. என் முகத்தை பாரு. இதுதான் உனக்கு சந்தோஷமா அக்கா? சொல்லு, இதுதான் உனக்கு வேணுமா? உனக்கு இந்த உலகத்துல இருக்க பிடிக்கலைன்னா சொல்லிடுக்கா. நாங்களும் உன் கூடயே வந்துடுறோம். நீ இல்லாம நாங்க மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம் என்றவள் சட்டென்று அங்கே இருந்த மருத்துவ கத்தியை எடுத்து கையை கீறப் போக, அம்மோ என்ற கதறலுடன் கட்டிலில் இருந்து எழுந்து விட்டாள் மிருதுளா. ஆரா கையில் இருந்த கத்தியை பிடுங்கி தூக்கி எறிந்தவள் அவளை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பிக்க, அழுகையுடன் அவளை அப்படியே சென்று கட்டிலில் அமர வைத்த ஆரா அவள் அருகில் தரையில் மண்டியிட்டு, இனிமே இப்படி செய்யாதக்கா, தாங்க முடியல. நாங்க என்ன பாடுபடுவோம்னு நினைச்சு பாருக்கா, ப்ளீஸ். நீ இல்லாம நாங்க ஒரு நாள் இருந்திருக்கோமா என்றவள் அவள் மடியில் தலை சாய்த்து சத்தம் இல்லாமல் அழ, அமர்ந்த வாக்கில் தங்கையை மிருதுளா கட்டி கொள்ள அடுத்த பல நிமிடங்கள் அவர்களின் விசும்பல் சத்தம் மட்டுமே கேட்டது. இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர் பெற்றோர். பல நிமிடங்கள் கழித்தே நிமிர்ந்த ஆரா மிருதுளாவின் கையை எடுத்து தன் தலைமேல் வைத்து கொண்டு, என் மேல சத்தியமா சொல்லுக்கா, இனிமே எப்பவும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு என்ற கலங்கிய குரலில் கேட்க, இல்லாமோ இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன், உனக்காக, நம்மைய பெத்தவங்களுக்காக என்ற கண்ணீருடன் அவளுக்கு உறுதி அளித்தாள் மிருதுளா. நடந்தவற்றை எல்லாம் கேள்விப்பட்டு துடித்து போய்விட்டார் இவர்களின் பாட்டி பார்வதி. நில ஒத்திகை விஷயமாக ஊரில் இருந்தவர் மிருதுளாவை பிரசவத்திற்கு சென்னைக்கு அழைத்து வந்ததும் அவளை பார்த்து கொள்ள வரலாம் என்றிருந்தார். ஆனால் ஊரில் விஷயம் முடியாமல் இழுத்தடிக்க அதற்குள் இங்கே எல்லாம் நடந்து முடிந்திருந்தது. இதனால் வரை இங்கு நடந்த எதுவும் அவரிடம் சொல்லப்படவில்லை. மிருதுளா தற்கொலை முயற்சி வரை சென்றதும் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லிவிட்டாள் ஆரா. இதற்கு மேலும் தன் பேத்திகளை விட மற்ற வேலை அவருக்கு முக்கியமா? எல்லாவற்றையும் தெரிந்தவரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்னைக்கே வந்துவிட்டார் அவர். அதன் பின் நாட்கள் வெறுமையாக சென்றது மிருதுளாவிற்கு. அவள் வாழ்ந்து கொண்டிருந்ததே தன் குடும்பத்திற்காகத்தான். இதில் அவ்வப்பொழுது குழந்தையின் ஞாபகமும் வர தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள மிகவும் கஷ்டப்பட்டு போனாள். பகல் முழுவதும் முகத்தில் ஒன்றும் காட்டிக் கொள்ளாமல் இருக்கும் அவள் இரவில் தூங்காமல் எல்லாவற்றையும் அசை போட்டபடி தலையணையை நனைத்து கொண்டிருந்தாள். இதில் கண்ணால் கூட பார்க்காத தன் உதிரத்தில் உதித்த மகளை நினைக்கையில் அவள் தாய் உள்ளம் குழந்தையின் முகத்தை பார்க்க துடிக்கும். இறந்து விட்டாள் என்று அவளுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் பெற்ற மகளின் முகத்தை அதிகமாக தேடியது அவளது தாய் உள்ளம். அவள் முகம் எப்படி இருக்கும்? தொலைக்காட்சிகளில் பார்த்தது போல குட்டி குட்டி கால்கள் கை விரல்கள் இருந்திருக்குமோ? பட்டு போல மிருதுவாக இருந்திருப்பாளோ?
கோலி குண்டு போல கண்கள் உருட்டி கொண்டு தன்னையே பார்த்திருப்பாளோ என்று அணு அணுவாக குழந்தையை மனதுக்குள் ரசித்துக் கொள்பவள் அடுத்த நொடி தன் குழந்தை உயிரோடு இல்லை, தன் கற்பனை எல்லாம் பொய் என்று உரைக்கும்போது சத்தம் இல்லாமல் அழுது கரைந்தாள். தன் அக்காவின் வாழ்வில் நடந்தவற்றை சொல்லி முடித்திருந்தாள் ஆரா. பழைய நினைவுகளின் தாக்கத்தில் அவள் கண்களில் கண்ணீர் வழிய பக்கத்தில் அமர்ந்திருந்த ஜெய் எழுந்து அவள் அருகில் போக அவனின் வயிற்றில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்து விட்டாள் அவள். அழாதடா அம்மோ, ப்ளீஸ். நடந்து முடிஞ்சதை நினைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காதடா. உண்மையில் அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க நல்ல மனசுக்கு இனி அவங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்குமாறா. நீ கவலைப்படாதம்மா. அவங்க காயத்துக்கு எல்லாம் கௌதம் அண்ணா மருந்தா இருப்பான் என்றவன் அவளின் முதுகை வருடி கொடுக்க அவளின் அழுகை நின்ற பாடில்லை. மெல்ல அவள் அருகில் அமர்ந்தவன் அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொள்ள இவன் நெஞ்சில் முகம் புதைத்தவள் இத்தனை நாள் மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த மன அழுத்தம் குறையும் வரை அழுது கரைந்தாள். தன் அவனின் அணைப்பில் தன் இத்தனை நாள் பாரத்தை இறக்கி வைத்தவளின் அழுகை நேரமாக ஆக குறைய பல நிமிடங்கள் கழித்து தலையை நிமிர அவளின் கண்ணீரை அழுந்த துடைத்து விட்ட ஜெய், பட் உனக்கு எப்படி யாரா அண்ணியோட மாமியார் செஞ்சது தெரிஞ்சது என்று கேட்க அதையும் அவனிடம் சொன்னாள். அன்று மிருதுளா தற்கொலை முயற்சி செய்ததை பார்த்ததும் ஆராவிற்கு மீனாட்சி மேல் கட்டு கடங்காமல் கோபம் வந்தது. அவரை நேரில் சந்தித்து முகத்துக்கு நேரே 4 கேள்வி கேட்க வேண்டும் என்ற வெறி உண்டாக வீட்டில் தோழிக்கு திருமணம் என்று பொய் கூறிவிட்டு ஃப்ளைட் பிடித்து மதுரை வந்தவள் நேரே மீனாட்சியின் வீட்டிற்கு செல்ல காவலாளி ஒன்றும் சொல்லாமல் இவளை உள்ளே விட ஹாலுக்கு வந்தவள் வேலை செய்யும் பெண்ணிடம் மீனாட்சியை கேட்க மேலே அறையில் இருப்பதாக அவள் பதில் சொன்னாள். வேகமாக படிகளில் ஏறி அறை வாசலுக்கு வந்தவளின் காதில் சரண்யாவும் மீனாட்சியும் பேசிக் கொண்டிருந்தது விழ அவர்கள் செய்த சதியை தெரிந்து கொண்டவள் அதிர்ந்து போனாள். கோபத்தில் விருட்டென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவள், சி, நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களா? உங்க சுயநலத்துக்கு என் அக்கா வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. நீங்களும் பொண்ணுதானே என்று சரண்யாவை பார்த்து சொன்னவள் மீனாட்சியின் புறம் திரும்பி, பெரியவங்களா இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலை செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களை நம்பி கல்யாணம் செஞ்சு கொடுத்ததுக்கு பச்சை துரோகம் செஞ்சிட்டீங்க. உங்க பையனுக்காக என் அக்கா வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கீங்களா? அங்க என் அக்கா தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க செஞ்ச கேவலமான வேலைக்கு இப்பவே உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க சுய ரூபத்தை இந்த ஊருக்கு காட்டுற என்று கர்ஜித்தவள் திரும்பி போக காலடி எடுத்து வைக்க, முடிஞ்சா செஞ்சுக்கோ என்ற மீனாட்சியின் குரலில் பிரேக் அடித்தது போல நின்றவள் திரும்பி அவரை முறைக்க, என்ன அப்படி பார்க்கற? போலீஸ்க்கு போக போறியா? தாராளமா போய்க்கோ. போலீஸ் போனா போக போறது எங்க மானம் இல்ல, உன் அக்காவோட மானம்தான். டெஸ்ட் ஃபைலை காமிச்சா உன் அக்கா தான் ரொம்பவே அசிங்கப்படுவா. என் பையனுக்கு உன் அக்கா தான் துரோகம் செஞ்சுட்டான்னு சொல்லுவேன். அதுக்கு ஆதாரம் தான் அந்த குழந்தை. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவேன். அதை மீறி உன்னால என்ன செய்ய முடியும்? நாங்க தான் செஞ்சோம் சொல்றதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை என்று சொன்னவரின் கண்களில் கேலியும் மஞ்சமும் தெரிய கலங்கி போனாள் ஆரா. அதிர்ந்து போய் நின்றவளின் அருகில் வந்த சரண்யா, உங்க அக்கா வேற ஒரு என்று மேற்கொண்டு அசிங்கமான வார்த்தைகளை சொன்னவள், போலீஸ் கேஸுன்னு போனா கோர்ட்டில் இதைத்தான் நாங்க சொல்லுவோம். அத்தானும் நாங்க சொல்றதைத்தான் சொல்வாங்க. மீறி நீ ப்ரூவ் பண்ணணும்னு எங்க போனாலும் ரிசல்ட் எங்களுக்கு சாதகமாக தான் வரும். அதை வச்சே உன் அக்காவை அசிங்கப்படுத்த முடியும். பஞ்சாயத்திலேயே சொன்ன எங்களால கோர்ட்ல சொல்ல முடியாதா? நீயே உன் அக்காவோட மானத்தை நார் அடிச்சிடாத, அப்புறம் குடும்பத்தோட என்றவள் இறப்பது போல சைகை செய்து சிரிக்க, ஏய் என்ற கர்ஜனையுடன் அவள் கழுத்தை பிடிக்க போன ஆரா கஷ்டப்பட்டு தன்னை அடக்கி கொண்டாள். இருவரையும் பொதுவாக பார்த்து, எவ்வளோ நாள் உண்மையை மறைச்சு வைக்கிறேங்கன்னு நானும் பார்க்குறேன். என் அக்கா பட்டுட்டு இருக்கிற கஷ்டத்துக்கும் அவ கண்ணீருக்கும் நிச்சயம் நீங்க ஒரு நாள் தண்டனை அனுபவிப்பீங்க. சத்தியமா சொல்ற, இது நடக்கும் என்ற ஆவேசத்துடன் சொன்னவள் கர் தூ என்ற தரையில் காரி உமிழ்ந்துவிட்டு
முக சுளிப்புடன் விறுவிறுவென்று படிகளில் இறங்கி சென்றாள். அவர்கள் சொன்னது போல ஆராவால் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் போயிற்று. எந்த வழியில் சென்றாலும் கடைசியில் அவமானப்பட போவது தன் சகோதரிதான் என்பதால் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அங்கிருந்து புறப்பட்டவள் அடுத்து சென்ற இடம் மோகன் அன்று குழந்தையை விட்டு சென்ற அனாதை ஆசிரமம். ஆம், அவளுக்கு மிருதுளாவின் குழந்தை உயிரோடு இருப்பது தெரியும். அன்றொரு நாள் குழந்தையின் நினைவில் சித்ரா மோகனிடம் பிதற்றிக் கொண்டிருக்க தந்தையிடம் ஏதோ கேட்க வந்த ஆராவின் காதில் அனைத்தும் விழுந்தது. எப்பொழுதும் குழந்தையின் நினைவில் எல்லாவற்றையும் இழந்தது போல விட்டத்தை வெறித்து கொண்டிருக்கும் அக்காவிற்கு குழந்தையாவது ஆறுதலாக இருக்கட்டும் என்றுதான் எப்படியாவது குழந்தையை திரும்ப அழைத்து போக இப்போது அங்கே வந்திருந்தாள். ஆனால் அவளுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. முடிந்தவரை தனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லி ஆரா விசாரிக்க இவள் அதிர்ஷ்டம் அன்றைக்கு ஒரு குழந்தைதான் ஆசிரமத்தில் விடப்பட்டிருந்தது. அதே நேரம் இவள் துரதிர்ஷ்டம் அக்குழந்தையை யாரோ தத்தெடுத்து சென்றிருந்தனர். கஷ்டப்பட்டு அவர்களிடம் போராடி பணம் செலவு செய்து எப்படியோ பியூனிடம் இருந்த தத்தெடுத்தவரின் விலாசத்தை வாங்கினாள். தனது ப்ராஜெக்ட் வேலைகளுக்கு நடுவில் தன் துப்பறியும் வேலையை செய்தவள் அந்த விலாசத்திற்கு செல்ல அங்கே இருந்தவர்களோ காலி செய்திருக்க அவர்கள் கொடுத்த சென்னை விலாசத்திற்கு சென்று பார்க்க அங்கேயும் அவளுக்கு ஏமாற்றமே. அவர்கள் மூலம் குழந்தை இருக்கும் இடம் பெங்களூரு என்று தெரிய வந்தது. இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்குள் அவளுக்கு எக்ஸாம் முடிந்து கல்லூரி படிப்பு முடிந்திருந்தது. வேலை தேடிக்கொண்டிருந்தாள். அந்த சமயம்தான் இன்டர்வியூ என்று கூறிக்கொண்டு பெங்களூர் வந்தவளுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்தியும் கூடவே கெட்ட செய்தியும் கிடைத்தது. நல்ல செய்தி, குழந்தை இருப்பது அவளுக்கு ஏற்கனவே அறிமுகமான கௌதமிடம். அதனால் எப்படியும் அவனிடம் மிருதுளாவின் நிலைமையை எடுத்து சொல்லி குழந்தையை வாங்கி செல்லலாம் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அவள் அடுத்து கேள்விப்பட்ட கௌதமின் மனைவி இறந்துவிட்டாள் என்ற செய்தி அவளின் மனதில் வருத்தத்தை கொடுத்த அதே நேரம் மிருதுளாவும் கௌதமும் இணைந்தால் நன்றாக இருக்குமே என்ற அபத்தமான ஆசையையும் உண்டாக்கியது. ஏனெனில் அவளுக்கு தெரியும் கௌதமை பற்றி, அவனின் நல்ல குணம் பற்றி. ஆனால் இந்த எண்ணம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று அவளுக்கு தெரியாது. அதே நேரம் இந்த எண்ணம் சுயநலம் போல ஒரு பக்கம் தோன்றினாலும் மிருதுளாவையும் தேஜாவையும் நினைக்கையில் அது அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. அதன் பின் அவளின் ஒரே குறிக்கோள் எந்த காரணத்தையாவது வைத்து குடும்பத்துடன் பெங்களூர் வருவது. அவள் நினைத்தது போல அவளுக்கு அங்கே வேலை கிடைத்துவிட அதுவே அவளுக்கு ஒருவித பாசிட்டிவ் உணர்வை தர இதற்கு பின் கடவுள் விட்ட வழி என்று முடிவு செய்து கொண்டு இங்கே கிளம்பி வந்து விட்டாள். அதற்கு பின் அவள் நினைத்தது போலவே எல்லாமே நடந்து முடிந்து இதோ இன்று கௌதமும் மிருதுளாவும் வாழ்க்கையில் இணைந்து விட்டனர். எல்லாவற்றையும் தன் கணவனின் கை அணைப்பில் சொன்ன ஆரா ஜெயிடம் இருந்து விலகி அவன் முகம் பார்த்தவள். நான் செஞ்சது தப்பா ஜெய்? என்னோட அக்காவை மட்டும் நினைச்சு சுயநலமா இருந்துட்டனா என்ற கண்களில் தவிப்புடன் கேட்க, சி என்ன அம்மோ, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? உன் அக்காவுக்காக இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்க. நீ எவ்வளவு கிரேட் தெரியுமா? ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. நான் அந்த இடத்துல இருந்தாலும் என் அண்ணாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் இதையே தான் செஞ்சிருப்பேன். நீ பெங்களூர் வர போய்த்தானே என் அண்ணாவுக்கு மிருதுளா அண்ணி மாதிரி ஒரு நல்லவங்க மனைவியா கிடைச்சிருக்காங்க. அண்ணன் தனியாவே இருந்துடுவானோன்னு நானும் எத்தனை தடவை வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா அம்மோ? இன்னைக்கு அண்ணன் வாழ்க்கையில தேவதை மாதிரி 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஒன்று அண்ணி, இன்னொரு குட்டி தேவதை தேஜா. அவங்க 2 பேரும் இல்லைன்னா அண்ணன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ என்று உணர்ந்து கூறியவனுக்கு தேஜா கௌதமின் குழந்தை இல்லை என்பது புதிய செய்தி. கௌதமின் வாழ்க்கையில் நடந்தவற்றை சுருக்கமாக ஆராவிடம் சொன்னவனுக்கு இப்பொழுது எல்லா நிகழ்வுகளும் புரிந்தது போல இருந்தது. அதையே அவளிடம் சொன்னவன், உனக்கு இருந்த தைரியம் கூட எனக்கு இருந்திருக்குமோ தெரியலாமோ, என்னவெல்லாம் செஞ்சிருக்க, துப்பறியும் சாம்பு என்று அவளை அமைதிப்படுத்தி இவன் கிண்டல் அடிக்க ஆராவோ சற்று முன்பு பேசியதையெல்லாம் மறந்து நான் சாம்புவா என்றவள் ஜெயை அடிக்க எழுந்து கொள்ள
அவனோ அவளை இழுத்து அணைத்தவன் அவளுடன் சேர்ந்து கட்டிலில் சரிய கைகள் இரண்டும் அவன் பிடியில் இருக்க, ஆராவோ அவனை கடிக்க முயற்சிக்க, அடி பாவி, புருஷனை கடிக்கிற, உன்னை என்ன பண்றேன் பாரு என்றவன் அவள் இதழ்களை சிறை பிடித்தான். அவனின் இந்த திடீர் செயலில் திமிரி அடங்கியவள் அந்த இதழ் ஸ்பரிசத்தில் தன்னை தொலைக்க நீண்ட நேரத்துக்கு பின்பு அவள் முகத்தில் இருந்து நிமிர்ந்தவன் அடுத்த கட்டத்துக்கு செல்ல அனுமதி வேண்டி தன் மனைவியின் முகம் பார்க்க, ஆராவோ, யாரோ இங்க ஃபர்ஸ்ட் நைட்ல என்கிட்ட சண்டை போட்டு வீர வசனம் எல்லாம் பேசினாங்களே என்று அவனை வம்பிழுக்க, ஜெய்யோ, அது போன மாசம் இருந்த ஜெய், இது இந்த மாசம் இருக்கிற ஜெய் என்று பதில் கூற, அப்போ அடுத்த மாசம் எந்த ஜெய் இருப்பாரு என்று அவள் சிரிக்காமல் கேட்க, ஆ, அடுத்த மாசம் உன்னை மாசமாக்க போற ஜெய் என்றவன் அவள் கழுத்தில் செல்லமாக கடித்து தான் சொன்ன வேலையில் இறங்க, ஆராவோ சிரிப்புடன் அவனுடன் இரண்டர கலக்க அங்கே கணவன் மனைவி உறவு அழகாக மலர்ந்தது. இங்கே கௌதமின் அறையிலும் ஒருவித கனத்த நிலைமைதான். சற்று முன்பு பார்ட்டியில் சந்துருவை பார்த்ததில் இருந்து பழைய நினைவுகள் என்னும் சூறாவளி சுழற்சி அடித்ததில் தூசி போல் கரைந்து காணாமல் போயிருந்த மிருதுளாவிற்கு பிடியாக இருந்தான் கௌதம். அறைக்குள் வந்ததும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அழுகையுடனே கௌதமிடம் எல்லாவற்றையும் சொல்லி முடித்திருந்தாள் மிருதுளா. சொல்லி முடித்தவள் இன்னும் அன்றைய நாள் நினைவில் கூனி குறுகி போய் தன் கைகளில் முகம் புதைத்து கதறி அழ, ஒன்றும் சொல்லாமல் அவளை அழவிட்டவன் இறுக அணைத்து கொண்டான். பல மணி நேரம் அழுது கரைந்தவளின் விசும்பல் மட்டும் இன்னும் குறையாமல் இருக்க அவளை விட்டு எழுந்தவன் குனிந்து அவளின் இடுப்பில் கை கொடுத்து அப்படியே கையில் ஏந்த, சட்டென்று கண் விழித்த மிருதுளா கண்களை விரித்து கௌதமின் கண்களை பார்க்க அவனும் இவளின் கண்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளின் கண்களில் தன் கருவிழிகளை கலக்க விட்டபடியே அவளை தூக்கி கொண்டு பால்கனிக்கு சென்றவன் அவளை இறக்கிவிட, இன்னும் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவளின் முகத்துக்கு அருகே தன் முகத்தை இவன் கொண்டு போக அனிச்சை செயலாக அவள் கண்கள் மூடிக்கொள்ள, அழுது சிவந்திருந்த அவளின் கண்களில் மென்மையாக தன் இதழை ஒத்தி எடுத்தவன் அவளின் நெற்றியில் ஆழமான முத்தம் ஒன்றை வைக்க, இப்பொழுது அவள் கண்கள் திறந்து கொண்டது. உதடுகள் அவள் நெற்றியில் அப்படியே இருக்க, மீண்டும் இருவர் கண்களும் மற்றவர் கண்களில் தங்களை புதைத்து கொள்ள, கௌதமின் அந்த பார்வையே சொன்னது, இனி நீ எனக்கு மட்டும்தான், என்னை பற்றி மட்டும் யோசி, வேறு எந்த சிந்தனையும் உனக்கு தேவையில்லை என்று. அதில் நிகழ்ந்தவள் அவன் நெஞ்சில் தலை சாய்த்து கொள்ள, சில நிமிடங்கள் அப்படியே இருந்தவன் பின் அவளை நிமிர்த்தி வானத்து நிலவை பார்க்கும்படி நிற்க வைத்து அவளின் பின்னில் இருந்து அணைத்து கொண்டவன் அவள் தோளில் தன் தாடையை வைத்து கொண்டான். சில நிமிட அமைதிக்கு பின், ரித்துமா, நடந்ததுல உன்னோட தப்புன்னு எதுவும் இல்லை, அது உனக்கே தெரியாம நடந்த விஷயம், நீ எந்த தப்பும் செய்யாதப்போ அதை நினைச்சு நீ கூனி குறுக வேண்டிய அவசியம் இல்லை அம்மோ, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்படி செஞ்சதுக்கு அவங்க தான் தலை குனியணும். இனி நீ பழச பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. இப்ப நீ மிஸ்ஸஸ் கௌதம், நீ என் பொண்டாட்டி ரித்து, இனி யாரும் உன்னை ஒரு வார்த்தை சொல்ல நான் விட மாட்டேன். இதை முதல்ல உன் மனசுல பதிய வச்சுக்கோ, இல்ல நான் பதிய வைப்பேன் என்று கௌதம் சொல்ல, அவன் கை அணைப்பில் நின்றவாறே முகத்தை அவன் பக்கம் திருப்பியவள் எப்படி என்ற பார்வை பார்க்க, அவளை தன் பக்கம் திருப்பியவன் இப்படித்தா என்றவன் அவளை தன் பக்கம் திருப்பி அவள் நெஞ்சில் தன் இதழை அழுத்த பதிக்க, அதன் கூச்சத்தில் இவள் லேசாக சிரிக்க, மீண்டும் மீண்டும் அவளை இவன் சீண்ட, ப்ளீஸ் விடுங்க, கூசுது என்றவள் கூச்சத்தில் சிரிக்க, ஒரு கட்டத்தில் ப்ளீஸ் கௌதம் என்று அவன் பெயரை முதல் முறையாக மிருதுளா சொல்ல, சட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன், இப்போ என்ன சொன்ன என்று கேட்க, அவளோ என்ன சொன்ன என்று கேட்க, என்னை என்ன சொல்லி கூப்பிட்ட என்று அவன் பதிலுக்கு கேள்வி கேட்க, முதல் முறை அவன் பெயரை சொன்னது ஞாபகம் வர வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள். அவள் முகத்தை நிமிர்த்தியவன், ரித்துமா, இன்னொரு தடவை சொல்லேன் ப்ளீஸ் என்று இவன் வம்பிழுக்க, அவளோ இவன் பிடியில் இருந்து ஓட பார்க்க, இவன் விட்டால் தானே,
எதுவும் சொல்லாமல் மிருதுளாவின் முகத்தையே கௌதம் பார்த்து கொண்டிருக்க, சொல்லாமல் விடமாட்டான் என்பது புரிய மெதுவாக கௌதம் ப்ளீஸ் என்றாள். அவன் முகம் பார்க்காமல். அவள் முகத்தில் தெரிந்த அவஸ்தையை பார்த்து வாய்விட்டு சிரித்தவன், பேர் சொல்றதுக்கு எதுக்கு அம்மோ இவ்ளோ வெக்கம்? என்கிட்ட நீ ஃப்ரீயா இருக்கலாம்டா. என்ன வேணா கூப்பிட்டுக்கோ. இவன் வாடா போடான்னு கூட கூப்பிடலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று இவன் சொல்லவும் மிருதுளா அப்படியா என்பது போல பார்க்க, அவள் நெற்றியில் தன் நெற்றியை வைத்து லேசாக முட்டியவன் அப்படித்தான் என்றான். அவனின் முகத்தில் தெரிந்த கனிவில் தன் கவலையை மறந்து போனாள் அவனின் மனையாள். அதன் பின் அவளை அழைத்து கொண்டு அறைக்குள் வந்தவன் கட்டிலில் அவளை தன் நெஞ்சோடு சாய்த்து கொண்டு படுக்க வைத்தவன் முதுகில் தட்டி கொடுத்து கொண்டு அவளை தூங்க வைத்தான். நேரம் செல்ல செல்ல மிருதுளா தன்னை மறந்து தூங்க ஆரம்பித்ததும் அவளின் நெற்றியில் மிருதுவாக இதழ் பதித்தவன் அவளை சுற்றி கைகளை போட்டுக்கொண்டு தானும் உறங்கிப் போனான்.